நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. வெங்காயம், பூண்டு, நிறைய குருமிளகு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. வரமிளகா, கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா அது தனியாக ரோஸ்ட் பண்ணி நம்ம வணக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே வெங்காயம் இந்த ரோஸ்ட் பண்ணது எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். முதல்ல சிக்கன், அதாவது நாட்டுக்கோழி, அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு, லைட்டாக வேக வச்சுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சதை நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா கிளறிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸாவது மினிமம் வேணும். ஒவ்வொரு கறியை பொறுத்து தான் வேகணும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தேங்காய் கூட நம்ம அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், சோப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்து கொட்டும்போது கொட்டி இறக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு எந்த மசாலாவும் போடாமல் செய்யுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு செய்யுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கண்ட நோய் தான் வரும். அந்த பவுட்ரு இந்த பவுட்ருன்னு போட்டிங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்ய நல்லாயிருக்கும்.